பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இறை வார்த்தை பிலிப்பியர் 4:19. என் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? என் கடவுள், என்னுடைய பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவையிலெல்லாம் நிறைவு செஞ்சிடும். என்னென்ன தேவை அதெல்லாம் அவர் நிறைவு செய்வார்ங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை மிக்க வார்த்தை. முதல்ல வார்த்தையை நம்ப படிக்கணும். இது செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை எடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஒரு நாள் ஒரு தம்பி என்கிட்ட வந்தான். அம்மா, நீங்கள் இந்த வார்த்தையை எங்களுக்கு செய்தி கொடுக்கல சொன்னீங்க, இந்த வார்த்தையை எப்படிம்மா, எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, ஒரு 30,000 அவருக்கு கொடுக்கணும், இன்றைக்கி அல்லது நாளைக்கு கொடுக்கணும், இது எப்படின்னு சொல்லி ஒரே கவலையாக இருக்குது எனக்கு, எப்படி அதை யார்கிட்ட வாங்கி கொடுக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. நீ அங்கங்கேயும் யோசிக்க வேணாம்ப்பா, இந்த இறை வார்த்தையை வைத்து நீ ஜெபிச்சுக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு நடக்கும் அப்படின்னு தம்பிகிட்ட சொல்லிவிட்டேன். அவனும் அந்த வார்த்தையை என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான். ஒரு 3 மணி போல் அவனுக்கு ஃபோன் வந்திருக்கு. தம்பி, நீ 30,000 கேட்டாயில்ல, சரி நான் தர்றேன்ப்பா, ஆனால் எனக்கு சீக்கிரம் தர்றதுக்கு நீ முயற்சி பண்ணிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்துட்டாரு. சந்தோஷமாக தம்பி வாங்கிட்டு வந்துட்டான். இன்னைக்கு கடனை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு 8 மணியை போல் மறுபடிக்கும் ஒரு ஃபோன் வருது. தம்பி, ஒரு தடவை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கையில் ஒரு 50,000 உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கடன் காசு இப்போ என்கிட்ட இருக்கியா? நீ வந்து அதை வாங்கிட்டு போயிரு, நான் வச்சுருந்தேன்னா செலவாயிரும், அதனால் அதை வந்து வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தம்பி போய் அதையும் வாங்கிட்டு வந்துடான். இப்போ 80,000 கையில் வந்துருச்சு. அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பார்த்தீங்களா? அதனால் நம்ம நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக நமக்கு தருவார். நம்ம சில நேரங்களில் ஐயோ இந்த கடனை எப்படி தீர்க்கிறது, இந்த ஃபீஸ் எப்படி கட்டுறது, இதை எப்படி வாங்குறது, இப்படி புலம்பி தள்ளிடுவோம். இந்த புலம்பாமல் இல்லைன்னா வட்டிக்கு வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லி கண்டிப்பாக எனக்கு இதை நிறைவேற்றி தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களுடைய கவலையெல்லாம் மாறும். அதனால் இதை மறக்காமல் இந்த வார்த்தையை வச்சு ஜெபிங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு தந்தையே இறைவா, நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீர் கூறியபடியே உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் அவர் வழியாய் கேட்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவசிங்கள் என்று கூறியிருக்கிறீர். ஆகவே இந்த மகன் ஒரு சாட்சியுள்ள மகன் போல நின்று இதை பெற்றுக்கொண்டது போல இதை கேட்கிற இதை பார்க்கிற மக்கள் எல்லோரும் இந்த வசனத்தை வைத்து ஜெபித்து அவர்களுடைய தேவைகளை வழியாக பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you. God bless you.